மிக அற்புதமானதொரு தலைமை உரையை ஐயா அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேன் தடவுவது மட்டுமல்ல, அன்பையும் தடவி அனைவரையும் தம் தலைமை உரையில் அழைத்து போற்றிய ஐயா மா கணபதி ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா வழி என்று சொன்னால் அப்பா வழி என்று பொருள். ஏன்னா ஐயானா அந்த பக்கம் அப்பாவை ஐயா என்று அழைப்பார்கள். நமக்கு என்ன அப்படின்னா, ஐயாவுடைய வழியை சொல்லும் போது ஐயாவோட சான்று என்று நமக்கு கிடைத்திருக்கிறது. ஐயா வைகுண்டனுடைய சான்று அகில திரட்டு அம்மானே என்ற ஒரு நூல். அதுவும் ஐயா அவர்கள் எழுதியது அல்ல, அவர்கள் வாய்மொழியில் சொல்லி அதிகோபால் என்பவர்கள் எழுதியதுதான் அது. அதுல ஐயா தான் என்ன நினைக்கிறாரோ, எது மாதிரி இந்த நாடு இருக்க வேண்டும், இந்த மக்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை அதுல பதிவு செய்யறாரு. அதை ஆன்மீக அடிப்படையில பதிவு செய்யறாரு. அதுல ஒரு வார்த்தை பாருங்க, சான்றோன் முதலாய் சக்கிலியின் வரையும் உண்டான சாதி ஒக்க ஒருவினம் போல் எல்லாரும் ஓர் இனமாக வாழணும் என்பது அவர் கருத்து. ஒருவினம் போல் நான் பெரிது என்று தப்பு மிக செய்யாமல், நாம பெருசுன்னு யாரும் நான் பெரிய ஆளு, நான் உயர்ந்த சாதி என்று நினைத்து கொண்டு யாரும் எந்த தவறையும் செய்துவிடக் கூடாது. தான் பெரிது என்று தப்பு மிக செய்யாமல் வான் பெரிது என்று மகிழ்ந்திருந்தார் அம்மானையும் பாரு. எல்லாரும் இந்த வாழ்தான் பெருசு, நாம பெருசு நினைக்காம வாழணும், ஒன்றாக வாழணும் என்பது அகில திரட்டு அம்மானையில இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரி. மிக நீண்ட பாடலை கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அருமையான இலக்கியம் ஒன்றே ஒன்று கிடைத்தது. நான் யோசிப்பது என்னன்னா, ஏன் ஐயா வைகுண்டர் நமக்கு வள்ளலார் அளவுக்கு கூட ஏன் அதிகமாக பேசப்படவில்லை என்று சொன்னால், வள்ளலார் இலக்கியத்திலும் தன்னுடைய திறமையை காட்டினார். எப்படி சமுதாய தொண்டு செய்தாரோ, நீங்க வடநாட்டுல தோன்றிய 2-3 அமைப்புகளுக்கு முன்பாக ஆரிய சமாஜம், பிரம்ம சமாஜம், ராமகிருஷ்ண மடம் இவையெல்லாம் தோன்றுவதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் தான் முதலாக சாதி ஒழிப்பை சொல்லுவதற்கான அமைப்புகள் தோன்றியது. அதுலயும் முதல்ல தோன்றியவர் என்பவர் ஐயா வைகுண்டர். ஏன்னா அவருடைய ஆண்டை வைத்து பார்க்கும்போது 1809 முதல் 59 வரை வாழ்ந்திருக்கிறார். சுமார் 42 ஆண்டுகளே வாழ்ந்தவர் ஐயா வைகுண்டர் அவர்கள். அதற்கு பிறகு வந்த வள்ளலார் கூட பார்த்தீங்கன்னா 49-50 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். 1823 முதல் 74 வரை. அப்ப ஐயா வைகுண்டருக்கு பிறகுதான் வள்ளலார் இங்கே தோன்றியிருக்கிறார்கள். இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நாராயணகுரு கேரளாவில் இதே அளவு தொண்டினை செய்தவர் என்று சொல்லுவார்கள். அவரும் இவருக்கு பின்னாடி தான் 1856 முதல் 1928 வரை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த மூபெரும் ஆளுமைகள் சாதியை ஒழிப்பதற்கும் மத சண்டையை ஒழிப்பதற்கும் விளிம்பு நிலை மக்களுக்கான தொண்டுகளை செய்வதற்குமாக தோன்றிய அமைப்புகள் தான் ஐயா வைகுண்டருடைய அமைப்புன்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமா நான் என்ன ஒரே ஒரு 2 விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். வள்ளலார் பாடல்கள்ல பெரும்பான்மையான பாடல்கள் இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஐயா மோசஸ் ஐயா சித்தர்களை ஆய்வு செய்தவர். சாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானித்து அலைந்து வீணே உலகில் எல்லாமே வீணா போயிட்டு இருக்கோம். நம்ம சாதி சண்டையை போட்டுக்கிட்டு அலைந்து வீணே நீர் அழிதல் அழகல்லவே அப்படின்னு வள்ளலார் சொல்லுவாரு. இருட்சாதி தத்துவங்கள் அதையெல்லாம் குப்பையில போட்டு மூடணும்னு சொல்லுவாரு. இருட்சாதி தத்துவங்கள் சாத்திர குப்பை இருவாய்ப்பு புன்சொல் எருவாக்கி போட்டு எல்லாத்தையும் எருவா போட்டுருங்க, அழிச்சுங்க, சாதியே இல்லை. மறுச்சாதி சமயங்கள் மதங்கள் ஆசிரம வழக்கம் எல்லாம் புலி கொட்டி மண்மூடி போடு அப்படின்னு சொல்லுவாரு. சாதியும் மதமும் சமயமும் தவிர்ந்தேன், சாத்திர குப்பையும் தளர்ந்தேன் வருது. சாதி மதம் இல்லாத சமுதாயத்தை காண வேண்டும் என்று ஆரம்பித்தது ஐயா வைகுண்டர் அவர்கள். அதை தொடர்ந்தவர் வள்ளலார் அவர்கள். இது 18வது நூற்றாண்டு ஐயா வைகுண்டர். நம்ம யோசிச்சு பார்க்கிறோம், 18வது நூற்றாண்டுல என்ன பிரச்சனைகள் இந்த நாட்டில் இருந்ததோ 21வது நூற்றாண்டிலையும் அதை நாம் செய்ய வேண்டிய காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதைத்தான் ஐயா வைகுண்டர் அவர்கள் எந்த தேரை வடம் பிடித்து இழுத்தாரோ அந்த தேரை அதனுடைய தொடர்ச்சியை விடாமல் 21வது நூற்றாண்டிலும் 2026 ஐயா அவர்கள்
பால பிரஜாபதி அடிகளார் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த காலத்தின் கொடுமையும் ஐயா செய்கின்ற பெருமையும். இன்னும் நமக்கு சாதி சமயம் அழியவில்லை என்பது. இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் முன்னாள் ஆளுநர் எத்தகைய பிரச்சனைகள்லாம் இங்கே கொண்டு வந்தார் என்பது தெரியும் ஐயாவுக்கு. அதற்காக எத்தனை மேடைகளில் பேச வேண்டி இருந்தது. இங்க சனாதனம் 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 என்று பேசி ஐயா வைகுண்டரையும் சனாதனத்துக்குள் அடக்கி வள்ளலாரையும் சனாதனத்துக்குள் அடக்கி இருந்த அந்த காலகட்டத்தில் ஐயாவுடைய குரல் மிக பலமாக ஒலித்தது. அப்படி ஐயா வைகுண்டருடைய தொடர்ச்சியான பணியை அவருடைய குடும்பத்தில் இருந்தே வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற இந்த சமுதாய சிந்தனையும் விளிம்பு நிலை மக்களுக்கான தொண்டையும் தொடர்ந்து செய்கின்ற ஐயா அவர்களுக்கு சமத்துவ ஞானி என்ற விருதினை தருவது எத்துணை பொருத்தமானது. இப்போது அந்த விருதினை தரக்கூடிய இனிய நிகழ்வு தொடங்க இருக்கிறது. விருது வழங்குவதற்காக 2 பேரும், இங்கதான் பாரதியார் சொல்லுவது நமக்கு நினைவு வரும். அவர் சொல்லுவாரு, அதாவது நம்ம பாரதம் தானே சாதி சமய வேறுபாடு இல்லாத நாடு, அதனாலதான் மாற்று மதத்தினரை அழைத்து விருது வழங்குவது மிக மிக பெருமையாக நாம் கருதுகிறோம். அந்த வகையில விருதினை வழங்குவதற்காக ஐயா அருள் தந்தை அறிஞர் டோனி பாரத் அவர்களையும் அல்லா சேமு அல்லா ஹலீம், அதாவது போரூர் பெரிய பள்ளியின் இமாம் அல்லா சேமு அப்துல்லா ஐயா அவர்களையும் இணைந்து இந்த விருதினை ஐயா அவர்களுக்கு வழங்குமாறு பணிவன்போடு வேண்டுகிறோம். தலைநகர் தமிழ்ச்சங்கம் வழங்கக்கூடிய பால பிரஜாபதி குரு மகா சன்னிதானம் பூஜித குரு பால பிரஜாபதி அடிகளார் அவர்களுக்கு சமத்துவ ஞானி என்னும் விருதினை பாத்திமா ஆலயம் மேற்கு தாம்பரம் தலைமை பங்கு குரு அருட்தந்தை அறிஞர் டோனி பாரத் அவர்கள் இப்போது வழங்குகிறார்கள். உடன் போரூர் பெரிய பள்ளிவாசலின் இமாம் அல்லா சேமு அப்துல்லா ஹாலிம் அவர்கள் வழங்குகிறார்கள். கைத்தட்டலை காணலையே, எவ்வளவு சந்தோஷமான தருணம் இது, எவ்வளவு மகிழ்வான தருணம். அருட்தந்தை அறிவர் டோனி பாரத் அவர்களும் ஐயா இமாம் அவர்களும் சேர்ந்து போரூர் பெரிய பள்ளியின் முன்னாள் இமாம் அல்லா சேமு அப்துல்லா ஹாலிம் ஐயா அவர்களும் இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு இடைஞ்சலாம் அங்கே இருக்கிற விருதை வழங்கி சிறப்பு செய்த ஆளுமைகளுக்கும் விருதை பெற்ற குருமகா சன்னிதானம் ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. அனைவரையும் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக புனித பாத்திமா ஆலயத்தின் தலைமை பங்கு குரு அருட்தந்தை அறிவர் டோனி பாரத் அவர்களுக்கு தலைநகர் தமிழ்ச்சங்கத்தின் செயலாளர் மா கணபதி ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். அடிகளார் அவர்களை சிறப்பு செய்வார்கள்.
பால பிரஜாபதி அடிகளார் அவர்களே 2 அருளாளர்களுக்கும் சிறப்பு செய்வார்கள். முதலில் அருட்தந்தை அறிவர் டோனி பாரத் கென்னத் மேத்யூ அவர்களுக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். வணக்கத்துக்குரிய பால பிரஜாபதி அடிகளார் அவர்கள் அடுத்ததாக போரூர் பெரிய பள்ளியின் முன்னாள் இமாம் அல்லாஹ் வணக்கத்துக்குரிய ஷேமு அப்துல்லா ஹாலிம் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். உண்மையாவே எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் பாட்டி பேரு சொல்லிட்டு இருக்கிறேன். வணக்கத்துக்குரிய 3 அருளாளர்களையும் பொறுத்தருள வேண்டும். மாபெரும் விருதான மனதிற்கு மிகுந்த உகுந்த விருதான சமத்துவ ஞானி என்னும் விருதினை குருமகா சன்னிதானம் பூஜித குரு பால பிரஜாபதி அடிகளார் அவர்களுக்கு வழங்கிய இருவரும் சமய சான்றோர்களுக்கு, இப்படி சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன், இருவரும் சமய சான்றோர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொரு முறை கைத்தட்டி இந்த விருதுக்கு பாராட்டலாமா? ஏன்னா எல்லாருமே ஏதோ உறைஞ்ச மாதிரியே உட்கார்ந்து இருக்கிறோமே. இவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான நம்மளும் எம்முளும் உலான் ஒரு பொருணன்னு சொல்ற மாதிரி நம்ம கிட்டையும் ஐயா வைகுண்டருக்கு அப்புறம் வள்ளலாருக்கு அப்புறம் ஒரு பொருணன் வந்து அமர்ந்திருக்கிறார். அவருக்கு நம்ம கைத்தட்டி பாராட்டுவதை விட்டு அடுத்ததாக அடுத்த நிகழ்ச்சி வாழ்த்துறை. புனித பாத்திமா ஆலயத்தின் தலைமை பங்கு குரு, இவருடைய கல்வி எல்லாமே அயல் நாட்டில் கற்றவர். ஆஸ்திரியாவின் இன்ஸ்பெக்ட் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம், கத்தோலிக்க இறையியலில் டாக்டர் பட்டம் பெற்றவர். அரசியல், பொருளாதாரம், சூழலியல், ஜனநாயகம் ஆகிய துறைகளில் ஆழ்ந்த புலமை கொண்டவர். பல்வேறு சமூக மகிழ்வான தருணத்தை எல்லோரும் பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்திரன் வச்சிரம் ஓர்பாள், எங்கள் துருக்கர் இளம்பிறை ஓர்பாள், மந்திரம் நடுவுற தோன்றும் மாண்பினை வகுத்திட யானோ என்று மகாகவி பாரதியார் பாடுவார். பாரதத்தினுடைய மணித்திரு கொடி பறப்பதை பார்த்துவிட்டு தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து வணங்கிட வாரீர் என்று பாடும் போது இந்த மணிக்கொடியை ஏதோ இந்துக்கள் மட்டுமல்லாம், இது இந்து தேசம் மட்டுமல்ல, இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் எல்லோரும் சேர்ந்து பாடுபட்டு பெற்ற சுதந்திரத்தின் அடையாளமான மணிக்கொடி இது என்பதை மிக பெருமையாக மகாகவி பாரதியார் அவர்கள் பாடுவார்கள். ரொம்ப அழகா பாடுவார் அவர்கள. தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர், ஓங்கி வளர்த்ததோர் கம்பம், அதன் உச்சியில் மேல் நின்றே வந்தே மாதரம் என்றே பாங்கின் எழுதி திகழும் பட்டொளி வீசி பறந்தது பாரீர்னு சொல்லக்கூடிய இடத்துல இதை சொல்லுவாரு. இந்திரன் வச்சிரம் ஓர்பால், அதில் எங்கள் துருக்கர் இளம்பிறை ஓர்பால், மந்திரம் நடுவுற தோன்றும் அதன் மாண்பை வகுத்திட வல்லவன் யானோ என்று மகாகவி பாரதியார் பாடக்கூடிய அந்த நிலையை இப்போது
இந்த 3 பெரும் சமயத்தின் அருளாளர்களும் சேர்ந்து இந்த தலைநகர் தமிழ் சங்கத்தை அழகு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாண்பை சொல்லுவதற்கு என்னால் முடியாது, இருந்தாலும் பாரதியின் துணையோடு நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். நாங்கெல்லாம் சர்ச்சுக்கு போயிருக்கிறோம், முழங்கால் இட்டு வணங்கி இருக்கிறோம். ஆனா சரியான வார்த்தைகள்ல உங்களை அழைக்கவும் போற்றவும் தெரியலையேங்கிறது இந்த மேடையில் நிற்கும் போதுதான் மிகப்பெரிய குறையாக நாங்கள் உணர்கிறோம். ஐயா ஃபாதர் அவர்கள் புனித பாத்திமா ஆலயத்தின் தலைமை பங்கு குரு அருட்தந்தை அறிவர் டோனி பாரத் கென்னத் மேத்யூ அவர்கள் ஆஸ்திரியாவின் இன்ஸ்பெக்ட் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம், அதுவும் கத்தோலிக்க இறையியலில் பெற்றவர். அரசியல், பொருளாதாரம், சூழலியல், ஜனநாயகம் ஆகிய துறைகளில் ஆழ்ந்த புலமை பெற்றவர். பல்வேறு சமூக ஆன்மீக நிகழ்வுகளில் தொடர்ந்து பங்கு பெறுபவர். ஐயாவுடைய வீடியோவை பார்த்தா அந்த கருணையும் அந்த மொழியும் அந்த இயல்பான இனிமையான பேச்சும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நாங்க எப்பவுமே மோசஸ் ஐயாவுடைய பேச்சை கேட்டு அப்படி பாராட்டுவேன், எப்படியா இவ்வளவு சாஃப்டா பேசுறீங்க நீங்கன்னு. இப்ப ஐயாவுடைய பேச்சை நேற்று இங்க வருவதற்காக, ஏன்னா நான் வாழ்த்துறை தான், திடீர்னு பார்த்தா அம்மா நீ தான் நிகழ்ச்சி தூக்குன்ட்டாங்க. அப்ப என்ன சொல்லணும், அதற்காக பார்க்கும்போது அந்த உரைகளை கேட்டு இரவு அதை கேட்டுதான் உறங்கினேன் அந்த இனிமையில் என்று சொல்லலாம். ஐயா அவர்களை அருட்தந்தை அறிவர் டோனி பாரத் கென்னத் மேத்யூ ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கிறோம்.